Hey guys, இந்த வீடியோல இதுவரைக்கும் லான்ச் ஆகாத ஒரு கம்பெனிலேருந்து அடுத்து லான்ச் ஆக போற ஒரு மொபைலை பத்தி தான் பார்க்க போறோம். ஆமா, நத்திங் அப்படின்ற கம்பெனிலேருந்து நத்திங் ஃபோன் 1 அப்படின்ற ஒரு மொபைல் லான்ச் பண்ண போறாங்க. ஏற்கனவே இந்த மொபைலை பத்தின நிறைய டீடைல்ஸ் ஷேர் பண்ணிட்டாங்க. இங்க லான்ச்சர் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ளிப்கார்ட்ல அஃபிஷியலா லான்ச் வரப்போகுது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இது போக ஒரு சில டீடைல்ஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் இந்த மொபைல் எப்படி இருக்குது, இந்த மொபைலுக்கு வெயிட் பண்ணலாமா, வந்தா என்ன மாதிரியான ஸ்பெக்ஸோட வரும், கூடவே என்ன பிரைஸில் வரும், குறிப்பாக லான்ச் டேட் என்ன, எல்லாமே இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச கன்ஃபார்மான டீட்டெயில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஒன் பை ஒன்னாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம Jump.Trade அப்படின்ற வெப்சைட்லேருந்து லான்ச் பண்ண போகிற மெட்டாவர்ஸ் கிரிக்கெட்டை பற்றி லைட்டாக பார்த்துடலாம். ஏன்னா இனி வரப்போகிற உலகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக மெட்டாவர்ஸ் நிறைஞ்சதாக தான் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இவங்க NFTs மூலமாக கேம் ப்ளே பண்ணுற மாதிரியான ஒரு புது ஆப்ஷனை எடுத்து வராங்க. ஸோ இந்த கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மெட்டாவர்ஸ் அப்படின்றதே நம்ம லைவாக பார்த்து ப்ளே பண்ணுற மாதிரி தான். ஸோ இந்த கேமை கிரிக்கெட்டை ப்ளே பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை ப்ளே பண்ணி சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வழியாக இவங்க வந்து இந்த கேமை லான்ச் பண்ணுறாங்க. ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நார்மலாக ப்ளே பண்ணிட முடியாது. இதை ப்ளே பண்ணோம் அப்படின்னா நமக்கு NFTs வேணும். ஸோ இந்த NFTஸை யூஸ் பண்ணி தான் அவங்க கேம் ப்ளே பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த NFTயை அவங்களே சேல் பண்ணுறாங்க. இதை வந்து ஃபர்ஸ்ட் சேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 55,000 NFTs பக்கத்தில் சேல் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஏப்ரல்லே முடிஞ்சுட்டு, ஆனால் வந்து 9 நிமிஷத்துலேயே இது வந்து ஃபுல்லாகவே சேல் ஆயிடுச்சு. ஸோ அதனால இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து திரும்பவும் மற்றவங்க வாங்குற மாதிரி எட்டு வராங்க. ஏன்னா இந்த NFTஸை எப்படி கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த NFTs ஒருத்தர் வாங்கியிருக்காரு அப்படின்னா அவங்க வந்து மற்றவங்களுக்கு வாடகைக்கு விடலாம் அல்லது சேல் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் கொண்டு வந்தாங்க, அவங்களுக்கு தேவை இருந்ததுன்னா. ஸோ இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி இது வந்து மறுபடியும் சேலுக்கு வருதாம். ஒருவேளை உங்களுக்கு கிரிக்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கனாலும், நீங்கள் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இந்த மெட்டாவர்ஸ் கிரிக்கெட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே கிரிக்கெட்டை பற்றி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். கிரிக்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான ரசிகர்களை உள்ளடக்கியது. ஸோ இப்படி இருக்கும்போது வெறும் 55,000 NFTs மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த 55,000 தாண்டி மற்றவங்க யாராவது இந்த கிரிக்கெட்டை ப்ளே பண்ணும், அதன் மூலமாக சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கான ஒரு ஆப்ஷனை இவங்க கொண்டு வராங்க. நீங்கள் இந்த NFTயை வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் இந்த கேமை ப்ளே பண்ண முடியும். இந்த கேமை ப்ளே பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் USDTயில் அமௌண்ட்டை ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் என்னனாலும் பண்ணிக்கலாங்க. ஒருவேளை நீங்கள் வந்து NFTs வச்சிருக்கீங்க அப்படின்னா Q4 2022ல் NFTs வச்சிருக்கிறவங்களுக்காக ஒரு புது ஆப்ஷனையும் எட்டு வராங்க. இதன் மூலமாக உங்களால் ப்ளே கிரவுண்ட் அது போல விஷயங்களையும் உங்களால் வாங்கிக்க முடியும். ஸோ ஒரு NFTயில் அவங்க பலதரப்பட்ட புது ஆப்ஷன்லாம் எட்டு வர போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒருவேளை இது வரைக்கும் நீங்கள் வாங்கலை அப்படின்னா இதை வாங்குறதுக்கான அடுத்த ஆப்ஷனுமே அவங்க ஓப்பன் பண்ணுறாங்க. இதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 4ஆம் தேதி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அவங்களோட அஃபிஷியல் லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணிட்டு நீங்கள் சைன் அப் பண்ணிக்கோங்க. சைன் அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களாலையும் அவங்களோட NFTஸை பை பண்ணிக்க முடியும். ஒருவேளை இதில் நம்பிக்கை இல்லை, எப்படி நம்புறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரிக்கெட் தெரிஞ்ச நிறைய பேர் இதை ப்ரமோட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்மளோட இந்தியன் கிரிக்கெட்டர் ஹர்பஜன் சிங் இதை பற்றி பேசியிருக்காரு. ரெண்டாவது மித்தாலி ராஜ் நம்மளோட இந்தியன் உமன்ஸ் கிரிக்கெட் டீமோட கேப்டன். ஸோ இவங்களுமே NFTs பற்றி பேசியிருக்காங்க. அது போக மாயாண்டி லகர் அப்படின்ற அதிகமாக ஹோஸ்ட் பேசியிருக்காங்க. அது போக பென் கட்டிங்கும் இதை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் எல்லாருமே இதை நம்பி இதை பற்றின பேட்டியும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால வந்து இதன் மூலமாக நம்ம வந்து இவங்க வந்து எவ்வளோ ட்ரஸ்டடாக இருக்காங்க அப்படின்ற நம்பிக்கையை பில்ட் பண்ண முடியுது. உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு சைன் அப் பண்ணிக்கோங்க. சைன் அப் பண்ணிட்டு உங்களுக்கு தேவை அப்படின்னா அந்த NFTஸை வாங்கிட்டு நீங்களும் அவங்களோட மெட்டாவர்ஸ் கிரிக்கெட்டில் ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நத்திங் மொபைல் பற்றி பார்க்கலாம். நத்திங் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா OnePlusஓட பழைய CEO கால்பை வந்து பிரிஞ்சு வந்து ஸ்டார்ட் பண்ணுற ஒரு கம்பெனியாக இருக்குது. ஸோ ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தா உண்மையாக சொல்லணும்னா ஒன்றுமே ட்ரை பண்ணல அப்படின்றதாங்க உண்மை. OnePlusஓட ஒரு மொபைல் எப்படி இருக்குமோ அப்படியே தான் இருக்குது. பெரிய சேஞ்சஸ் எதுவுமே இல்லை. நீங்கள் ஃபஸ்ட்டே இருந்தே பார்த்துருவோம். இதனோட டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.43 இன்ச்சஸ்க்கான AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட கொடுக்குறாங்க. என்னடா 90 Hz தான் இருக்குது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா 90 Hz அப்படின்றதே போதுமானது. இப்போ AMOLED கொடுக்குறதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஸோ 90 Hz ரிஃப்ரெஷ் கொடுக்குறது ரொம்ப நல்ல விஷயம் தான். ஆனால் இதில் சென்டர் பஞ்ச் ஹோல் நாச்சோட எட்டு வராங்க. ஸோ பார்க்குறது கேவ் டிஸ்பிளே எதுவும் இருந்த மாதிரி தெரிலங்க. அப்படியே பேக் வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வித்தியாசமான டிசைன் ட்ரை பண்ணுறாங்க. கிளாஸ் பில்டோட தான் எட்டு வர மாதிரி தெரியுது. ஸோ பிளாஸ்டிக் பில்டு இல்லை. இந்த பேக்கில் இருக்கிற கேமராஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் கேமரா 50 MP மெயின் கேமரா கொடுக்குறாங்க. ஸோ இது என்ன கேமரா அப்படின்னு அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் எதுவும் கொடுக்கலாம். ஆனால் சோனியோட IMX766 அப்படின்ற கேமரா தான் இருக்கும் அப்படின்றதான் அதிகமாக பேச்சு போயிட்டு இருக்கு. அது போக மற்ற கேமரா 8 MP வைட் ஆங்கிள் 2 MP மேக்ரோ அப்படின்ற செட்டப் தான். ஸோ இது கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. என்னடா இது இப்படி பண்ணுறோம் அப்படி பண்ணுறோம், நீங்கள் ஒன்றுமே பண்ண மாதிரி தெரில அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஃப்ரெண்ட்லையும் 32 MP ஃப்ரண்ட் கேமரா இருக்குதுங்க. ஸோ ஓவராலாக
டிசைன் அது போக மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. இதை தாண்டி மொபைல் உள்ள என்ன இருக்குது அப்படின்னு பார்க்க போனால் இதில் வந்து ஸ்னாப்ட்ராகனோட 778G அப்படின்ற ப்ராசர் கொடுக்குறாங்க. இது உண்மையாக சொல்லணும்னா ஒரு வருஷம் பழைய ப்ராசர். நீங்கள் இப்போ வந்து ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 1 லான்ச் ஆக போகுது, நாங்கள் அதை எடுத்துகிட்டு வந்துடும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க அப்படின்ற மாதிரி நிறைய லீக்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் அதெல்லாம் நடக்க போகிறது இல்லை. ஸ்னாப்ட்ராகன் 778G அப்படின்ற அவங்களோட ஒரு 5G ப்ராசரோட எட்டு வர போகிறாங்க. அது போக பேட்டரின்னு பார்க்கும்போது இங்கே 4500 mAh பேட்டரி ஒன் ப்ளஸில் யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு 65 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கும் அப்படின்றத லீக்ஸில் நம்ம பார்த்துட்டு இருந்தோங்க. ஸோ இது போக ஏதாவது புதுசாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசாக எதுவும் பெருசாக தெரில. UFS 2.1 ஸ்டோரேஜ் தான் யூஸ் பண்ணுற மாதிரி தெரியுது. இங்கே வந்து மேக்ஸ் ரேம் வேரியன்ட் தான் வரும் போல். 8GB 128GB வேரியன்ட் மட்டும் தான் லிஸ்ட்டாக இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ 6GB கொண்டு வருவாங்களா அப்படின்னு தெரியலங்க. ஸோ இந்த மாதிரி தான் இந்த மொபைல் இருக்க போகுது. ஸோ இதில் ஏதாவது புதுசாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு விஷயம் புதுசாக இருக்குது. நத்திங் OS அப்படின்ற அவங்களோட OS கொண்டு வர போகிறாங்க. ஒன் ப்ளஸோட இதுக்கு முன்னாடி பார்த்த ஸ்டாக் எக்ஸ்பீரியன்ஸில் இருந்த OS மாதிரி இருக்க போகுது. அது போக இதில் வந்து வயர்லெஸ் சார்ஜிங் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓவராலாக இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஒன் ப்ளஸ் ரியல்மி மொபைலை பார்த்த மாதிரி தான் இருக்குது. புதுசாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனோட டிசைன் அது போக OS தாங்க. ஸோ ரெண்டு தான் புதுசாக இருக்குது, மற்றபடி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. ஆனால் இந்த மொபைலை அஃபிஷியலாக லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்றத ஃப்ளிப்கார்ட்டில் அவங்க வந்து பேனர் கொடுத்துட்டாங்க. நத்திங் ஃபோன் 1 கம்மிங் சூன் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அடுத்து இதனோட லான்ச் டேட் அப்படின்னு பார்க்கும்போது ஒருத்தர் வந்து நீங்கள் வந்து எப்போ நத்திங் ஃபோனை லான்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு கால்பை வந்து 6/9 அப்படின்னு போட்டு 4:30 அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஜூன் 9 4:30 PM இவங்க லான்ச் பண்ணுவாங்க அப்படின்றதான் லீக்ஸில் வந்திருக்கு. ஸோ லீக்ஸில் டேட்டுமே நான் வந்து ஜூன் 9 பார்த்துருந்தேன். கரெக்டாக அவருமே 6/9 4:30 அப்படின்னு போட்டிருந்த பார்க்கும்போது கண்டிப்பாக ஜூன் 9 லான்ச் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அப்புறம் எதுக்கு இப்போவே ஃப்ளிப்கார்ட்டில் பேனர் கொடுத்தாங்க அப்படின்னு தெரியல. ஒரு வேளை ஹைப்பை அதிகப்படுத்த கொடுத்தாங்களோ, ஸோ யாருக்கு தெரியும், பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து இதனோட ப்ரைஸிங்கை பார்ப்போம். ப்ரைஸிங் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பர்ஃபெக்டான ப்ரைஸிங் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 22,000 இருக்கும். அதிகபட்சம் போனான்னா ஒரு 25,000 வரைக்கும் எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஒரு வேளை இதுக்கு மேலே இந்த மொபைல் போச்சு அப்படின்னா வாய்ப்பே கிடையாது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு புது மொபைலுங்க. ஸோ ஒரு புது மொபைல் மார்க்கெட்டில் வரும்போது எப்படி இருக்கும் அப்படின்றத கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஏன்னா வந்து அவங்க வந்து பெருசாக ரிசர்ச் பண்ண மாதிரி தெரியல. ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒரு மொபைல் எடுத்து வந்திருக்காங்க. ஸோ மொபைல் கைக்கு வந்தால் தான் கேமரா எப்படி இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, மொபைல் ஹீட்டிங் இஷ்யூ எதுவும் இருக்கா, அது போக ஒரு வருஷம் யூஸ் பண்ணால் தான் மொபைல் ஏதாவது டேமேஜ் ஆகுதா அப்படின்றதான் தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா மொபைல் லைஃப் எப்படி இருக்குது அப்படின்றது தெரியல. ஸோ இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டா தான் ஒரு மொபைல் வாங்க முடியும். ஒரு வேளை ஏதாவது டேமேஜ் ஆகுது அப்படின்னா அதுக்கான ப்ராப்பரான சர்வீஸ் சென்டர்ஸ் வேணும். அதை வந்து ப்ராப்பராக கொண்டு வராங்களா, இல்லைனா ஃபஸ்ட்டு சென்னையில் மட்டும் தான் இருக்கும், மெயின் சிட்டிஸில் மட்டும் தான் இருக்கும், தேவைன்னா அங்கே கொடுத்து விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களான்னு தெரியலங்க. ஸோ இது எல்லா பிரச்சனையும் இருக்குது. இதெல்லாம் தாண்டி வரப்போகிற ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ். அது போக இந்த மொபைல் ஸ்டாண்ட் ஆகலை அப்படின்றதுனால கம்பெனி டக்குன்னு வெளியே போயிட்டாங்க அப்படின்னா இந்த ஒரு மொபைல் மட்டும் தான் மார்க்கெட்டில் இருக்கும். ஸோ அதை கண்டுக்கிடவே மாட்டாங்க. வாங்கினவங்களுக்குலாம் பெரிய ஆப்பாயிரும். ஸோ போல் நிறைய விஷயங்கள் இருக்குங்க. ஒருவேளை ரொம்ப லோ ப்ரைஸில் வருது அப்படின்னா மட்டும் இந்த மொபைல் அவசரப்பட்டு எடுங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இந்த மொபைல் எப்படி இருக்குது, எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றதெல்லாம் குறைஞ்சது 1-2 மாதம் வெயிட் பண்ணுங்கள். ஆரம்பத்தில் யூடியூபர்ஸ் போடுற வீடியோ வச்சு மொபைல் அப்படி இப்படி தாறுமாறு அப்படின்னு சொல்லி வாங்கிட வேண்டாம் அப்படின்னு ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ முடிவை நீங்கள் எடுத்துக்கோங்க. அவ்வளோ தாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நான் வந்து நத்திங்கோட மொபைல் பற்றி மட்டும் இல்லாமல் வேற ஒரு அப்ளிகேஷனை பற்றியும் உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ வேணும்னு வச்சிங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த மாதிரி வேற ஒரு சூப்பரான வீடியோவோட அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்.